அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் ஒவ்வொரு துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளும் அதே துறைகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தொடர்ந்து பயிற்றுவிட்டு கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய சந்ததிகள் தன்னுடைய பிள்ளைகள் தன்னளவுக்கு உயர்ந்து வராவிட்டாலும் கூட தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள், தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வாக்குகளை பயன்படுத்தி தன்னளவில் அவர்களை உயர்த்துறதுக்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். தன்னளவில் அவர்கள் வரக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்குகிற அந்த சூழ்நிலை ஒவ்வொரு பெற்றோர்களுக்குமே சந்தோஷத்தையும் கண் குளிர்ச்சியும் தரக்கூடியதாகத்தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இறை நம்பிக்கை சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த இறை நம்பிக்கை சார்ந்து தன்னுடைய பிள்ளைகளை தொடர்ந்து பயிற்றுவிட்டு வந்தார்கள் என்று சொன்னார். அந்த இறை நம்பிக்கை சார்ந்து இறை வணக்க வழிபாடுகள் சார்ந்து தொடர்ந்து அவர்களை பக்குவப்படுத்தி கொண்டே வந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு இறைவன் என்ன ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறான் தெரியுமா? நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு பைஹக்கி, ஹாக்கிம், பஸார் போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். மறுமை நாள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இறை நம்பிக்கையாளர்களுடைய அந்தஸ்துக்கு தோதுவாக அவர்களுடைய சந்ததிகளுடைய அந்தஸ்தையும் இறைவன் உயர்த்துவான். அந்த இறை நம்பிக்கையாளர்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு சரிசமமான வணக்க வழிபாடுகள் அந்த சந்ததிகள் செய்யாவிட்டாலும் கூட அந்த சந்ததிகளுடைய அந்தஸ்தை இறைவன் உயர்த்தி கொண்டே இருப்பான். எதற்காக வேண்டி தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளை மார்க்கத்தினுடைய அடிப்படையில் பயிற்றுவிட்டதற்கு முயற்சி செய்ததின் காரணமாக அந்த இறை நம்பிக்கையாளர்களை கண்குளிர்ச்சியாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் இவ்வாறு செய்வான் என்று சொல்லிவிட்டு சூரத்து தூரில் வரக்கூடிய 21வது வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. வல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்கள், வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم பிஈமான், இறை நம்பிக்கையினுடைய விஷயத்திலே அந்த பெற்றோர்களை பின்பற்றக்கூடிய அந்த சந்ததிகளையும் அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُம், சொர்க்கத்தில் அந்த பெற்றோர்களோட அந்த சந்ததிகளையும் அவர்கள் அல்லாஹு தாலா அந்த பெற்றோர்களோட ஒன்று சேர்த்து விடுவான். ஒமா அலத்துனாஹும் மின் அமலிஹிம் மின் ஷைஇன், இதனால் பெற்றோர்களுடைய நன்மைகளிலிருந்து எந்த ஒன்றையும் குறைவை ஏற்படுத்த மாட்டான் என்று அல்லாஹு தாலா சொன்ன அந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிவிட்டு பெற்றோர்களுடைய நன்மைகளிலிருந்து இறைவன் எந்த குறைவும் ஏற்படுத்த மாட்டான், அந்த சந்ததிகளையும் சொர்க்கத்தில் நுழைவித்து பெற்றோர்களை கண்குளிரச் செய்வான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.